நமஸ்தே. பெரிய பாஷர். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். மகாபெரிவாளுடைய அனுகிரகத்தினால இந்த காஞ்சி மகான்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பித்து சங்கரா டிவி குழு அவர்களுடைய தீவிரமான முயற்சியினால இத்தனை மாதங்களாக நிறைய பண்டிகைகள், விசேஷங்கள், விழாக்கள்னு அந்தந்த நாளுக்கு உகந்ததாக பெரியவா என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சின்னு இருக்கு. அது மாதிரி இன்றைக்கும் ஒரு விசேஷ நாள் தான் ஆங்கில புத்தாண்டு தினம். அதனால் முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை காஞ்சி பெரியவா ஃபோரம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். என்ன சார் இது ஆங்கில புத்தாண்டு தினம் என்ன பண்டிகை தினமான்னு அப்படின்னு நீங்கள் கேட்பேள். ரொம்ப விசேஷமாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நான் அதுக்கு ஆமான்னு தான் சொல்ல போகிறேன். டைரெக்டாக எஸ்ன்னு சொல்ல முடியாட்டாலும் நமக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்துக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். சுவையான ஒரு கனெக்ஷன். ஒன்ஸ் அகெயின் நம்ம பெரியவா தான் அதையும் காமிச்சு கொடுத்துருக்கா. இது இந்த அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு கர்மா இருக்கே, அதில் எத்தனை விதமான கர்மாக்கள் இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்டான ப்ரொசீஜர், ரிச்சுவல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெய்வத்தின் குரலில் ஒரு வால்யூமில் பெரியவா சொல்லின்னு வரா. அதில் ஒரு பாகமாக நடுவில் இந்த பாக்க யஜ்ஞங்கள் அப்படின்னு ஒரு போர்ஷன் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல் மாதிரின்னு வச்சுப்போம். அதை பற்றி சொல்லின்னு வரா. அந்த பாக்க யஜ்ஞங்களில் மார்கசீர்ஷ மாசத்தில் செய்ய வேண்டியதான ஒரு யஜ்ஞம் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்ரஹாயனி அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கான். தெரியவா அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. ஹாயனம் அப்படின்னு சொன்னாக்கா வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஆக்ரன்னு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு அக்ரன்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அக்ரனாக்கா முதலாவதான ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கார். அக்ரகண்யர்னாக்கா முதல் பொசிஷனில் இருக்கிறோன்னு வச்சுக்கிறோம். அப்படி இங்கே ஆக்ரஹாயினின்னு சொன்னால் இந்த வருஷத்தின் முதல் மாசமாக எது இருக்கோ அந்த மாசத்தில் செய்ய வேண்டிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரே மார்கழியில, அதாவது மார்கசீர்ஷத்தில் பண்ண வேண்டிய இந்த கர்மாவுக்கு ஆக்ரஹாயனின்னே பேர் கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியறது, வருஷத்தினுடைய முதல் மாசமாக கணக்கு பண்ண வேண்டியதாக மார்கழி தான் இருக்குன்னு ஒரு பக்கம் இங்கே தெரியறது. அட் அ லேட்டர் ஸ்டேஜ் நம்ம இதுலேருந்து மூவ் பண்ணிட்டோம். ஃபார் வாட் எவர் ரீசன் நம்ம இதுலேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரா அதை பிடிச்சிட்டு அங்கேயே தான் இன்னும் உட்காண்டிருக்கான்னு தெரியறது. அதனால தான் மார்கழி மாதத்தினுடைய நடுவில் தானே இந்த புத்தாண்டுங்கிறத அவள் வச்சுட்டு இருக்கா. அதை தானே முதல் மாதம் அப்படின்னு அவள் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பெரியவா சொல்கிறா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இதுவும் இந்த ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறனாலும் நமக்கு விசேஷ தினம் தான். ஃபார் தட் மேட்டர் மார்கழி மாதம் முழுக்கவே விசேஷம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த நாள் புத்தாண்டாகவே, இந்த ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் புத்தாண்டாகவே நம்ம பார்க்கலாம். இதே இடத்துல இன்னொரு பாயிண்ட் ரீகால் பண்ணுறேன். பெரியவா முதல்ல சொன்னது தை மாதம் பிறந்தாக்கா தேவர்களுடைய புது நாள் அப்போ தான் ஆரம்பமாகிறது. நம்மளுடைய ஒரு வருஷம் முழுக்க தேவர்களுக்கு ஒரு நாள்னு கணக்கு. இப்போ தை பிறந்த உடனே அவளுடைய நாள் ஆரம்பமாகிறது. அந்த நாளுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அருணோதய காலமாக மார்கழி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பாயிண்டில் பார்த்தாலும் இந்த நியூ பிகினிங்கிறது மார்கழியில் தான் வருது. அதனால் இந்த நாளை ஆங்கில புத்தாண்டுங்கிறத ஒரு நியூ பிகினிங்காகவே நம்மளும் கொண்டாடுவோம். ஏன்னா அதில் கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிடுறதோடு இல்லை, இந்த ஆங்கில புத்தாண்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் சாதாரணமாக அப்படிங்கிறதையும் யோசிப்போம். பல பேருக்கு ஃபன் அன்லிமிட்டெட் அப்படின்னு ஆகிடுறது. இந்த ஒரு நாள்னா கொண்டாட்டம், ஒரு சினிமா பார்க்குறது, ராத்திரி முழுக்க எங்கேயாவது போகிறது, ஊரை சுற்றுறது, இப்படிலாம் ஒரு சாரார் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நிறைய பேர் ராத்திரி முழுக்க உட்காந்து பஜனை பண்ணுறது, இந்த ராத்திரி முழுக்க உட்காந்து எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து உட்காந்து சுவாமியை ஸ்மரிக்கிறது, இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கா. அப்படி சத்சங்கங்கள் நடந்துட்டுருக்கு. அது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயமாக டெவலப் ஆகிருக்கு. இப்போ அதே வரிசையில் பார்த்தோம்னா நியூ இயர்னு சொன்ன உடனேயே கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறவாலாம் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று எடுக்கிறது பழக்கமாக இருக்குது நமக்கு. இந்த ரெசல்யூஷன் சொன்னாலே ஒரு தீர்மானம் எடுக்கிறது அப்படின்னா ரெசல்யூஷன். ஐ ரெசால்வ் டு டூ திஸ் அப்படின்னா நான் இதை செய்தே தீருவேன்னு ரெசல்யூஷன் பண்ணிக்கிறது. அப்போ என்ன ஆனாலும் அதை விடாமல் கடைப்பிடிக்கணுங்கிறது தான் முக்கியம். பட் சாதாரணமாக எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா நியூ இயர் ரெசல்யூஷன்னு எடுக்கிறவாளில் 100க்கு 99 பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவா. இந்த வருஷம் நான் என் எடையை ஒரு 10 கிலோ குறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான்னா ஒரு வாரம் நிற்கும், அதுக்கப்புறம் அது முழுக்க காணாமல் போயிடும். அப்படித்தான் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ஒரு பழக்கத்தை மாத்திரம் எடுத்துட்டு, இந்த ரெசல்யூஷன் பண்ணுறதுங்கிற பழக்கத்தை எடுத்துட்டு இந்த வருஷம் முழுக்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்.
அதைத்தான் நம்மளுடைய ரெசல்யூஷனாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு இந்த நாளில் நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்னு கேட்டால் பெரியவா வழிகாட்டுறா. ஆச்சாரியாளுடைய ஆக்ஞை அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காரு. பெரியவாளுடைய வார்த்தைகளாகவே சொல்கிறேன். இந்த ஆதி ஆச்சாரியர்களுடைய பரம்பரையில் சங்கராச்சாரியாருங்கிற பேரில் வந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் முக்கியமாக என்னென்ன செய்யணும்னு ஆச்சாரியால் கடமைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கா, ஆக்ஞை பண்ணியிருக்கா, அதாவது ஆர்டர்ஸ் போட்டிருக்கா. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இடைவிடாமல் ஈஸ்வர தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, எங்களை பார்க்க வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஈஸ்வர தியானத்தை பண்ணணும்னு நாங்கள் அட்வைஸும் கொடுக்கணும். அவளுக்கு அதை செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோலாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கா. நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சாரியால் சொன்னதில் கொஞ்சமாவது நான் கடைப்பிடிக்கணும்னு ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர தியானம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக தான் விதிச்சிருக்கு. இப்போ ஏதோ நீங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கேள், அதனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உங்ககிட்ட சொல்கிறதுனால என் கடமையை கொஞ்சம் நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுன்னு பெரியவா சொல்கிறேன். நினச்சி பாருங்க, எப்பேற்பட்ட மகான் இந்த சங்கரனுடைய அவதாரமாக இருக்கிறவர் நம்மளை ஒரு காரணமாக வச்சுட்டு தன்னுடைய கடமையை பூர்த்தி பண்ணிக்க சான்ஸ் கிடைச்சதுங்கிற மாதிரி அவர் பொசிஷனில் வச்சுன்னு பேசுகிறார். வாஸ்தவத்தில் என்னன்னா நமக்கு ஒரு பரம அனுகிரகத்தை பண்ணுறார். இந்த இடத்துல நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக உணர்த்தி நம்ம எல்லாரும் ஈஸ்வர தியானம் பண்ணணும், அதுவும் தினம் விடாமைக்கு இதை பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் முதல்ல அப்படிங்கிறத தான் பெரியவா இந்த இடத்துல சொல்கிறா. இப்போ ஈஸ்வர தியானம்னா என்ன, என்ன செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் பெரியவா அங்கே கவர் பண்ணுறா. அதாவது மனசு முழுக்க ஈஸ்வரனை அப்படி நிறைச்சிண்டு அவனுடைய ஸ்மரணையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் ஈஸ்வர தியானம். அதுக்கு நேரம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது நமக்கு. ஏன்னா இருக்கிற நேரம் ஏதேதோ காரியங்களில் போய்ட்டுருது. அவாவாளுக்கு 1000 பிரச்சனை. அது இருக்கிற நேரம் போகாதுன்னு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறது, அது சம்மந்தமாக வம்படிக்கிறதுன்னு இப்படியெல்லாம் நமக்கு டைம் காணாமையே போய்டுறது. இது பெரியவாசன காலத்தில். இப்போ நியூஸ் பேப்பரை படிக்கிறது, தின்ன பேச்சு, வம்படிக்கிறதுங்கிறதுலாம் இல்லை. அதை விட இன்னும் ஜாஸ்தி நம்ம உட்காந்து இந்த சோஷியல் மீடியாலாம் நிறைய வச்சுருந்து அதில் டைம் நமக்கு தெரியாமே போய்டுறது. அதில் நிறைய சத்சங்கம் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குன்னாலும் நமக்கு தெரியாமல் அப்படியே டயத்தை அங்கே இழுத்துன்னு போய்டுறது. பெரியவா சொல்கிறா, அதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வந்து நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தினம் ஒதுக்கி இடைவிடாமல் அந்த ஈஸ்வர தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இதை நான் சொல்லணுங்கிறது எனக்கு ஆக்ஞை பண்ணியிருக்க ஆச்சாரியால். நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுடைய பலன் பூர்ணமாக உங்களுக்கு வரணும்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கணும், ஈஸ்வர தியானத்தில் உங்களை நீங்கள் அமிழ்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி வழி சொல்லித்தரா. இப்போ ஈஸ்வர தியானம்னு சொன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், ஒரு டேட்டி, இப்படி ஒரு ரூபத்தில் இருக்கிற சுவாமி நம்ம வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா பெரியவா அதுக்கும் ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறா. ஈஸ்வரன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு மூர்த்தியாக சகல கல்யாண குணநிலையனாக இந்த சுவாமியை வச்சுருக்கோமே, அப்படி எந்த ரூபத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த ரூபத்திலேயே நம்ம தியானம் பண்ண ஆரம்பிப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த சுவாமி கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, நான் யாரு அப்படிங்கிற வாஸ்தவமான ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அந்த சுவாமி கிட்ட பிரார்த்தனை வைக்க போகிறோம். அப்போ அந்த சுவாமி கருணையாக இறங்கி வந்தான்னாக்கா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணுவான். அந்த நிலை கிடைக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, எந்த சுவாமியை சகல கல்யாண குணநிலையன்னு பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மூர்த்தியை எந்த குணங்களுமே அற்றவராக நிர்குணஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவா அங்கே சொல்கிறேன். உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ மார்கழி மாதம்னு சொன்னாக்கா கிருஷ்ணனை நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், பரமேஸ்வரனை பண்ணணும், அம்பாளை விடாமல் ஆராதனை பண்ணணும், இப்படிலாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் அடிஷனலாக எனக்கு தோன்ற விஷயம் சொல்கிறேன். இப்போ இவா 3 பேர் நம்ம மனசில் ஒரு ரத்னத்திரயம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லை ஒருத்தருக்கு ஒரு நிறம்னு வச்சுப்போம். பரமேஸ்வரன் எடுத்தாக்கா நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, அவருக்கு எப்படி இருக்குன்னா பவளம் மாதிரியான உடம்பு அப்படின்னு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் சொல்கிறார். அப்போ பவளம் மாதிரியான ஒரு உடம்பு, சின்ன சக்கச்சவேல் இருக்கார் சுவாமின்னு வச்சுப்போம். அதே நேரத்தில் அம்பாளை நினச்சாக்கா பார்வதி அப்படின்னு அந்த ரூபத்தை சொல்லும் பொழுதே உடம்பு அப்படியே ஒரு பச்சை கலரில் போட்ட மாதிரி, பார்வதின்னு சொன்னாலும் மீனாட்சின்னு சொன்னாலும் ஒரு பச்சை நிறத்தவள் ஆகின்னு அவளை பார்க்குறோம். இது ஒரு பக்கம். ஸோ கிரீன் அம்பாள். கிருஷ்ணனை நினச்சாக்கா உடனே ஒரு கருநீலம் அப்படிங்கிறதான் மனசில் வருது, ஒரு டார்க் ப்ளூ வச்சுப்போம். அப்போ பரமேஸ்வரன் ரெட்டு,
அம்பாள் கிரீன், பரந்தாமன் வந்து ப்ளூ. இப்போ இந்த 3 கலர் நாருது, ரெட்டு, கிரீன், ப்ளூ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஒரு டிஸ்பிளேஸ் இருக்கே, உங்கள் மொபைல் டிஸ்பிளே ஆகட்டும், எல்இடி, எல்சிடி என்னவா இருந்தாலும் ஆர்ஜிபி டிஸ்பிளேன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ப்ரைமரி அடிட்டிவ் கலர்ஸ்னு இந்த 3 கலர் தான் சொல்கிறது, ரெட்டு, கிரீன், ப்ளூ. இந்த 3 கலர் இருந்துருத்துனாக்கா நீங்கள் பார்க்கக்கூடிய என்னெல்லாம் வண்ணங்கள் இருக்கோ எல்லா வண்ணங்களும் இந்த 3த்தினுடைய இன்டர்பிளேனால உங்களுக்கு தெரியறது அப்படின்னு இன்னித்த சயின்ஸ். இப்போ 3 பிரைமரி அடிட்டிவ்ஸ். அப்போ இந்த ரத்னத்திரயம்னு இவா 3 பேரை சொல்கிறோமே, இந்த நிறம் தான், இந்த 3ம் தான் இன்டர்பிளே பண்ணி நமக்கு எத்தனையோ ஒரு லீலைகளை காமிச்சுட்டு இருக்கு, எத்தனையோ ஒரு வர்ணங்களை காமிச்சுட்டு இருக்கு, நாம ரூப பேதங்கள்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பிரைமரி அடிட்டிவாக இருக்கக்கூடிய ரத்னத்திரயத்தை முதல்ல கெட்டியாக பிடிச்சுட்டோம்னாக்கா, இதுக்கு அடியில் ஆதாரமாக இருக்கக்கூடியதாக ஒரே ஒரு சக்தி, நிர்குணமாக இருக்கக்கூடிய சக்தி. எல்லா கலருக்கும் ஆதாரம் என்ன? கலரே இல்லாத ஒரு வெள்ளை தான் ஆதாரம். அது வெள்ளைன்னு நம்ம சொல்கிறது ஏதோ ஒரு பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். அது மாதிரி நிர்குணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இருக்கே, அதனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணுமானாக்கா இந்த ஈஸ்வர தியானத்தை விடாமல் தினம் நம்ம பண்ணணும். அப்படி செய்யணுங்கிறத இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பிரார்த்தனையாக சொல்லணும்னு நினச்சிட்டேன். பெரியவா இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியாலை மனசார ஸ்மரிச்சுண்டு ஒரு பாதகனையும் பரமாத்மா வாக்கக்கூடியவராக நம்ம ஆச்சாரியால் இருக்கா. அதனால் அவர் காமிச்ச வழியில் நம்ம எல்லாரும் பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறா. அதனால் பெரியவா நமக்கு காமிச்சிருக்கக்கூடிய இந்த வழியை நம்ம இடைவிடாமல் பின்பற்றி இன்னிலிருந்து தினம் ஒரு 10 நிமிஷமான தியானத்துக்காக நம்ம ஒதுக்கி வச்சு இதை ஒரு புத்தாண்டு ரெசல்யூஷனாக வச்சுட்டு விடாமல் இன்னிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னு அவர்கிட்டயே நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். பெரியவா நமக்கு அனுகிரகிக்கட்டும். பெரியவா சார்.